லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய காராணிக்குப்பம் பகுதியில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி அடுத்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த 4 தனிப்படையில கொலை செய்யப்பட்ட சுகந்தகுமார் அவர் ஒரு ஐடி ஊழியராக பணியாற்றி வருகிறார் ஹைதராபாத்ல. இதனை அடுத்து அந்த ஹைதராபாத்திற்கு தற்போது தனிப்படைகள் விரைந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய காராணிக்குப்பம் பகுதியில நேற்று கமலேஸ்வரி, சுகந்தகுமார், நிஷாந்த் என 10 வயது சிறுவன் 3 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த அவர் அன்று முழுவதுமே அந்த வீட்டிலிருந்து தொடர் விசாரணை மேற்கொண்டார். மேலும் அவரது உத்தரவை அடுத்து தொடர்ந்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. துணை காவல் கண்காணிப்பாளர், உதவி ஆய்வாளர்கள், அதே போல டெல்டா பிரிவு என தனியாக ஒவ்வொரு பிரிவாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி பாத்தீங்கன்னா சுகந்தகுமார் பணியாற்றிய ஹைதராபாத், அதே போல அவரது மனைவி, முதல் மனைவி விவாகரத்து சென்ற நிலையில அவரது காதல் மனைவி ஒருவருடன் இருந்துள்ளார். அவர் தொடர்பான விவரங்களையும் சேகரிப்பதற்காகவும் ஒரு தனிப்படை, அதே போல அவர் பணியாற்றிய இடங்கள் என தனித்தனியாக ஒவ்வொரு இடங்களிலுமே போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று அந்த வீட்டிலிருந்து ஒரு செல்போன்கள் கைப்பற்றப்பட்டது. அது 3க்கும் மேற்பட்ட செல்போன்கள் அந்த வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது. அந்த செல்போன்கள்ல எந்த ஒரு தகவலுமே இல்லை, முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் அந்த சுகந்தகுமார் இறுதியாக யாரிடம் பேசினார், என்ன பேசினார் என்பது குறித்து எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த குற்றவாளிகள் செல்போன்ல எந்த ஒரு தகவலும் இருக்கக்கூடாது என அழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து அந்த பகுதியில் யார் வந்தது, நோட்டமிட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல ஒவ்வொரு இடத்திலும், அதாவது அறையில, அதே போல வீட்டின் ஹால் பகுதி, அதாவது வெளிப்பகுதி 3 இடத்திலுமே 3 பேர் அடித்து எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். அதே போல ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, வெள்ளிக்கிழமை இரவு இந்த 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதே போல அந்த கொலையை அழிக்க, அதாவது அந்த கொலை சம்பவத்தை மறைக்க 2 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த கொலை குற்றவாளிகள் அந்த வீட்டிற்கு வந்து துணிகளை போட்டு அந்த 3 பேரையும் எரித்துக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏன்னா கடலூர் மாவட்டம் பகுதியில இந்த 3 பேர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகள் குறித்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.